ஸோ ஹாய் எவ்ரிவன். இது எபிசோட் 5 ஆஃப் எஸ்எஸ்சி ஸ்டெனோ 2026 சீரிஸ். ஸோ இந்த வீடியோவில் ரீசனிங்கான ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்ப்போம். ஸோ ரீசனிங் வந்து ரீசனிங்கில் இங்கிலீஷ் ஜிகே மாதிரி எந்த தியரியும் நம்ம மெமரி பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு லாஜிக் பேஸ்டு தான். அண்ட் வந்து இங்கிலீஷோட கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் வந்து நம்ம நல்லா நினைக்கலாம் மேக்ஸ் மாதிரி ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு. ஸோ அது மாதிரிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இங்கிலீஷை விட ரீசனிங் வந்து கம்மியாக தான் டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ 50 மார்க் தான் இருக்குது. பட் இவந்தோ இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் வந்து ரூல்ஸ் டக்குன்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி டைமோட இங்கிலீஷ் வந்து ரீசனிங் வந்து கம்மியாக தான் டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ ரீசனிங்ல நம்ம மினிமம் 45+ மார்க்காவது வந்து எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இங்கிலீஷ்ல ஒரு 90+, இதில் ஒரு 45+, ஜிகேல அட்லீஸ்ட் மினிமம் 20+ ஆவது இருக்கும். ஸோ நான் வந்து சொல்றது எல்லாமே மினிமம். இந்த மாதிரி எடுத்தால் தான் 150+ வந்து ஈஸியாக நமக்கு எடுக்கும். ரா ஸ்கோரே 150+ எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ரீசனிங் வந்து எனக்கு மேக்ஸ் நாலேஜ் கிடையாது. மேக்ஸ் நாலேஜ் இல்லாதனால தான் நான் வந்து ஸ்டெனோ எக்ஸாம் பக்கமே வந்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் ரீசனிங் ஒன்றுமே இல்லை. ரீசனிங் வந்து மேக்ஸ் நாலேஜ் இருக்கணும் இல்லைன்ட்டுலாம் தேவையில்ல. என்ன லாஜிக்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த லாஜிக்கை நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சு அதுக்கு ஆன்சர் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து டைம் சேவ் ஆக போகுது, நம்ம ஆன்சர் கரெக்ட் ஆக போகுது. ஸோ அந்த லாஜிக்கு அது எவ்வளோ சீக்கிரம் நம்ம கற்றுக்கிறோம், அதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ ரீசனிங்ல நமக்கு வந்து வெர்பல், நான் வெர்பல், அனலிட்டிக்கல். ஸோ வெர்பல்ன்றது நமக்கு வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்ஸ், அந்த மாதிரி டாபிக்ஸ் கீழே கேட்டகரைஸ் பண்றோம். அதே மாதிரி நான் வெர்பல்ல ஸோ நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், சிம்பிள்ஸ், ஃபிகர்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த மிக்சிங் ஃபிகர், மிரர் இமேஜ், அனலாகி, நம்பர் அனலாகிலாம் இருக்கும். அடுத்து அனலிட்டிக்கல், பஸ்ஸஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், இன்புட் அவுட். ஸோ இப்போ இன்புட் அவுட்புட் கான்செப்ட் வந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து ஸ்டடி சோர்ஸ் எதுன்னு என்ன கேட்டால் டிஎன் கரியர் சர்வீஸ் யூடியூப் சேனல். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் இட் செல்ஃப் நான் இதுதான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த சேனலே வந்து போதும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சேனல் வந்து பெட்டர் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதுவே வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் ஏன் இந்த சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல கான்செப்ட் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அதில் வந்து சாப்டர் வைஸ் ஒரு சாப்டருக்கும் 1 ஆர் 2 வீடியோ. ஸோ சில இதில் வந்து பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரிலாம் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஈஸியாக பிகினர்ஸுக்கு பர்ஃபெக்ட் ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ ரீசனிங்னா இப்போ தான் வந்து எஸ்எஸ்சிஸ்க்கு அந்த மாதிரி படிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கான்செப்ட் வந்து ஓகே. இல்லை நீங்கள் கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்க, இந்த இன்புட் அவுட்புட் கான்செப்ட்லாம் வந்து அதில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்டு சம்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேற உங்களுக்கு என்ன சேனல் பெட்டர்னு தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து ஹவ் டு ஸ்டடி. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சாப்டர் வந்து பாருங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ரீசனிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஒரு வீடியோ. அதாவது நான் சொல்ற எல்லாமே வந்து இந்த டிஎன் கரியர் சர்வீஸ் யூடியூப் சேனலோட பேஸ் பண்ணி நான் சொல்றேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் பாருங்க. ஒரு வீடியோ வந்து மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ டிவில டெலிகாஸ்ட் பண்ணது தான் 30 மினிட்ஸ் இருக்கும். 30 மினிட்ஸ் முடிச்சுட்டு வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோ ஆர் வந்து எனி அதர் கொஸ்டின்ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து முடிக்கிறீங்க. லெட்ஸ் சே ஆல்ஃபபெட் சீரிஸ் வந்து இன்னைக்கு முடிக்கிறீங்க. அதை வந்து அடுத்து நாளைக்கு நாளைக்கு ஒரு அனலாக்கி முடிக்கிறீங்க அப்படின்னா அனலாக்கி நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த ஆல்ஃபபெட் சீரிஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் மைண்ட் கால்குலேஷன்லேயே வர மாதிரி அந்த கான்செப்டை நம்ம கிராக் பண்ண கற்றுக்கணும். அடுத்து அதில் ஏதாவது ஷார்ட் கட்ஸ், ட்ரிப்ஸ் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் நோட் போட்டு கூட எழுதி வச்சுக்கலாம். சில இதுக்கு வந்து கான்செப்ட்லாம் வந்து சொல்லுவாங்க. பிளட் ரிலேஷன்ஸ்க்குலாம் சில இது சொல்லுவாங்க. பாக்ஸ் வந்தா மேலு, இந்த மாதிரி வந்தா ஃபீமேல். ஸோ அந்த கான்செப்ட்லாம் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. எனக்கு புரியிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஸ்டேஜில் பிகினரா இருந்தேன். ஸோ எனக்கு புரிஞ்சுது. நான் அந்த மாதிரி நோட்ஸ்லாம் எடுத்து வைக்கல. பட் அந்த கான்செப்ட்டை நான் ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டேன். அதனால நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு வந்து இதெல்லாம் ஈஸியாக வந்துருச்சு. அண்ட் எவ்ரி வீக்கெண்ட் வந்து அந்த வீக்ல படிச்ச டெஸ்ட் எல்லா டாப்பிக்கையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குவிஸ் வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அடுத்து பிராக்டிஸ் ரொட்டீன் எப்படின்னா, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1 ஹவர் வந்து நம்ம ரீசனிங்க்கு ஸ்பெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, 30 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்க. ஸோ 5 சாப்டர் 5 நாளைக்கு. ஸோ இது நம்ம வீக்லி 6 டேஸ்னு வச்சுக்கோமே. 6 நாள்ல 5 சாப்டர் பார்க்குறோம். ஐ மீன் 5 டாபிக்ஸ். அதில ஒரு சில வீடியோஸ் வந்து பார்ட் 1, பார்ட் 2 போலாம். சிலது பார்ட் 4 வரைக்குமே போயிருக்கு. அதெல்லாம் ஒரு வாரத்துல 4 நாள் வந்து அந்த வீடியோவே பார்க்குற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் வந்து நான் அப்லோட் பண்றேன். அடுத்து லைக் சாட்டர்டே, சண்டே வந்து நம்ம சண்டேவே வந்து ரிவிஷன் டே அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ சண்டே வந்து இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஷார்ட் கட் எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதை பண்ணிட்டு, ஷார்ட் கட்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் தான் அப்படின்னா சண்டேஸ்ல வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஜெனரல் அவேர்னஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம்.